ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் ஸ்டைலில் பாஸ்தா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தண்ணி வச்சு எண்ணெய் உப்பு போட்டு கொதிச்சோடனே பாஸ்தா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பாஸ்தா, சில்லி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சீஸ் கொஞ்சம், சீஸ் பசங்களுக்காக சீஸு, அப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேகட்டும், வெந்தவுடனே காமிக்கிறேன். பாஸ்தா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஊற்றி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சாஃப்டாக வந்துச்சு. அப்படியே வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் அளவெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ஊற்றுவேன். கொஞ்சமாக, நிறைய ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயத்துக்கு உப்பு ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சோடனே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும், 1 ஸ்பூனு. அதை நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கணும். கிளறி விட்டு கையோடு தக்காளி அரைச்சி தக்காளியும் ஊற்றிக்கணும். அரைச்சி தக்காளியும் ஊற்றிக்கிட்டு கிளறி விடணும் நல்லா.